அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வாகை சுடர். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எம்ஆர்பி ஒரு புதுசா நோட்டிபிகேஷன் விட்டிருக்காங்க. அதாவது பார்மசிஸ்ட் போஸ்ட் போடுறதுக்கான நோட்டிபிகேஷன் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. சோ மொத்தமா பார்த்தோம்னா 425 போஸ்ட் அவங்க கொடுத்திருக்காங்க. சோ 425 போஸ்ட் அவங்க ஃபில் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. சோ ஸ்கேல் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது, அதாவது சம்பளம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு ஒரு 35,400 ரூபாயில இருந்து 1,30,3400 ரூபாய் வரைக்கும். சோ இந்த 425 போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி எஸ்சிக்கு எவ்வளவு, எஸ்டிக்கு எவ்வளவு, பிசிக்கு எவ்வளவு, எம்பிசிக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. சோ என்னென்ன டேட், இம்பார்ட்டன்ட் டேட் அப்படின்னா, இந்த நோட்டிபிகேஷன் 17/2/2025 இன்னைக்கு விட்டுருக்காங்க. சோ இன்னையில இருந்து நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். எங்க அப்ளை பண்ணணும்னா, எம்ஆர்பியோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது, ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பிளஸ் ஆன்லைன் பேமெண்ட் ரெண்டுமே முடிச்சிருக்கணும். என்னைக்குள்ளனா 10/3/2025 முடிச்சிருக்கணும். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பிறகு சொல்லுவாங்க. ஸ்கேல் ஆஃப் பே ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். 35,400 ரூபாயில இருந்து 1,30,3400 ரூபாய் வரைக்கும் அந்த பே ஆஃப் ஸ்கேல் அப்படின்றது இருக்கு. இப்ப ஏஜ் அப்படிங்கறது பார்ப்போம். அதாவது 1/7/2025 ஆஸ் ஆன் அன்னைக்கு வரைக்கும் உங்களோட ஏஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபார் ஆல் கேட்டகரிஸ் மினிமம் ஏஜ் பார்த்தோம்னா 18 தான். ஸோ நீங்க டிஃபரெண்ட் ஏபிள்டா இருக்கட்டும், எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஏஜ் அப்படிங்கிறது, மினிமம் ஏஜ் அப்படிங்கிறது 18. இப்ப மேக்சிமம் ஏஜ்க்கு வருவோம். ஸோ ஃபார் ஆல் கேட்டகரிஸ்ல எஸ்டி, எஸ்சிஏ, அருந்ததியர், எஸ்சி, எம்பிசி, டிஎன்சி, டிசிஎம், பிசி இவங்க எல்லாருக்குமே 59. சரிங்களா? நீங்க வந்து எல்லா கேட்டகரியுமே டிஃபரெண்ட் ஏபிள்டா இருக்கட்டும், எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே 59 தான். ஓசி கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மாறுது. ஸோ ஃபார் ஆல் கேட்டகரி அப்படிங்கிற இதுல வந்து ஓசிக்கு 32 தான் மேக்சிமம் ஏஜா இருக்கணும். இதே டிசபிலிட்டியில ஓசில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 42, எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 50 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்ம அடுத்தது பார்க்க வேண்டியது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இது 17/2/2025, அதாவது இன்னைக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு இல்லையா, இந்த நோட்டிபிகேஷன் வரைக்கும் நீங்க இதை முடிச்சிருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, டிப்ளமோ இன் பார்மசி முடிச்சிருக்கணும், அல்லது பேச்சுலர் ஆஃப் பார்மசி ஆர் ஃபார்ம் டி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, இத நீங்க பார்மசி கவுன்சில்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி ரெகுலரா எவ்ரி இயர் இதை ரினியூ பண்ணிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்கணும் அஃப்கோர்ஸ். ஓகே, இப்போ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க. அந்த ஃபார்முலா வச்சுதான் அந்த ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. இதுல ஒரு விஷயம் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, the differently abled person candidates are exempted from writing Tamil language. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த தமிழ் லாங்குவேஜ் எழுதுறதுல இருந்து அவங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ மார்க் வந்து நார்மலைசேஷனோட மார்க்ஸ் தான். ஸோ உங்களோட மார்க்ஸ் வந்து நார்மலைஸ் பண்றதுக்கான இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலைஸ் ஸ்கோர் ஆஃப் டார்கெட்டட் பேட்ச், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஸ்கோர் ஆஃப் கேண்டிடேட், அண்ட் தென் ஸோ இந்த ஃபார்முலா போட்டு தான் உங்களுக்கான மார்க்ஸை அவங்க ரிவீல் பண்ணுவாங்க. இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, கோவிட் டியூட்டி நீங்க செஞ்சிருந்தீங்க அப்படின்ட்டு சொன்னா, கோவிட் டைம்ல நீங்க டியூட்டி ஏதாச்சும் செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு இன்சென்டிவ் மார்க் கொடுக்குறாங்க. ஸோ அது எப்படி அப்படின்னா, 6th மந்த்ல இருந்து 12 மந்த்ஸ் வரைக்கும் நீங்க கோவிட் டியூட்டி கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போய் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் கொடுக்குறாங்க. இதே 12 மந்த்ஸ்ல இருந்து ஒரு 18 மந்த்ஸ் வரைக்கும் வித்தவுட் பிரேக் போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 3 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. இதே 18 மந்த்ஸ்ல இருந்து 24 மந்த்ஸ் வித்தவுட் பிரேக் 4 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா 2 இயர்ஸ்க்கு மேல, அதாவது 24 மந்த்ஸ்க்கு மேல வித்தவுட் பிரேக் நீங்க சர்வீஸ் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா 5 மார்க்ஸ் உங்களுக்கு அவார்ட் பண்றாங்க. ஸோ இன்சென்டிவ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இத சொல்றாங்க. இது யாருக்கு அப்படின்னா, நீங்க தமிழ் எக்ஸாம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை கிளியர் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இதை கொடுப்பாங்க. ரெண்டாவது, இதனுடைய
கோவிட் டியூட்டி சர்டிபிகேட்டை மெடிக்கல் ஆபீசர்ட்ட இருந்து வாங்கணும். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல ஹெச்ஓடி ஆர்எம்ஓ இவங்க சிக்னேச்சர் பண்ணிருக்கணும், கவுண்டர் சைன் டீன் பண்ணிருக்கணும். அதே மாதிரி வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல பண்ணியிருந்தீங்கன்னா ஆபீஸ் அந்த ஹாஸ்பிட்டலோட சூப்பரண்டென்ட்டும் ஜேடியும் போட்டிருக்கணும். அதே மாதிரி நான் தாலுக் ஹாஸ்பிட்டல்னா சிஎம்ஓ போட்டிருக்கலாம், ஜேடி போட்டிருக்கணும். அதே மாதிரி பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ல போட்டிருந்தீங்கன்னா அவர் பிஎம்ஓ போட்டா போதும். ஸோ மெடிக்கல் பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர் அது வந்து கவுண்டர் சைன் யார் பண்ணியிருக்கணும்னா டெபுட்டி டைரக்டர் பண்ணியிருக்கணும். அடுத்து இதே வந்து சென்னை கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தா ஜோனல் ஹெல்த் ஆஃபீஸரும் ஜோனல் மெடிக்கல் ஆஃபீஸரும் சிக்னேச்சர் பண்ணியிருக்கணும். அது கவுண்டர் சைன் வந்து சிட்டி ஹெல்த் ஆஃபீஸரும் சிட்டி ஹெல்த் மெடிக்கல் ஆஃபீஸரும் பண்ணியிருக்கணும். ஸோ அதர் கார்பரேஷன் பிளஸ் முனிசிபாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்னா சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் மற்றும் முனிசிபல் ஹெல்த் ஆஃபீஸர் கவுண்டர் சைன் வந்து டெபுட்டி டைரக்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் சர்வீசஸ் பண்ணியிருக்கணும். சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் எங்க வரும்? எக்ஸாமினேஷன் will be conducted in 1 or more centers in all over 38 districts. ஸோ 38 மாவட்டத்திலையும் ஒன்னு இல்லைன்னா ஒன்னுக்கு மேற்பட்ட சென்டர்ஸ்ல இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடத்துவாங்க. இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கறனால ஃபுல்லாவே அப்ஜெக்டிவா இருக்கும். அதாவது கேள்வி இருக்கும், கேள்விக்கு ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும், 4 ஆப்ஷனை ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுல ஓரல் டெஸ்டோ ரிட்டன் டெஸ்டோ எதுவுமே கிடையாது. ஒன்லி கிளிக்கிங் தான், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான். ப்ரொசீஜர் ஆஃப் செலக்ஷன் அப்படிங்கறதுல பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பார்த்தோம்னா யூ ஷுட் அண்டர்கோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுவீங்க. எழுதி முடிச்சதுக்கு பிறகு நீங்க வந்து போர்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அலோவ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனா இந்த தமிழ்ல எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நீங்க எடுக்கக்கூடிய மார்க் ஆனது அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. வேற நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல மார்க் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த மார்க் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா செலக்ஷன் will be made based on the marks obtained in the computer based test and the incentive marks awarded for the services rendered during COVID pandemic and duly following the rules of reservation and communal rotation of government of Tamil Nadu and other conditions stipulated in this notification. ஸோ அதை தான் சொல்றாங்க. நீங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் பிளஸ் கோவிட் டைம்ல நீங்க ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட் சப்மிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மார்க் இதை சேர்த்து தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் உங்களை கூப்பிடுவாங்க வெரிஃபிகேஷனுக்காக. ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எடுத்துட்டு சொல்ற இடத்துக்கு நீங்க போயிட்டு வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இங்க வந்து ஓரல் டெஸ்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிபி 500 ரூபாய், மற்றவங்களுக்கு 1000 ரூபாய். இப்படி அப்ளை பண்ணும். எங்க போய் அப்ளை பண்ணும் அப்படின்னா, ஸோ இதுதான் எம்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட் www.mrb.pm.gov.in அப்படிங்கிறது தான் இந்த எம்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் நீங்க அப்ளிகேஷன்ஸ் போடணும். ஸோ இதுக்கு முக்கியமா என்னென்ன தேவை அப்படின்னா மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கம்பல்சரி வேணும். இதை நீங்க கொடுத்தே ஆகணும். பிகாஸ் இந்த எம்ஆர்பில இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு மொபைலுக்கோ அல்லது உங்களோட இமெயில் ஐடிக்கோ தான் வருமே தவிர வேற எதுக்குமே வராது. அதனால மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கரெக்டானதா கொடுங்க. இப்பதான் உங்களுக்கு எம்ஆர்பில இருந்து ஃபர்தர் கம்யூனிகேஷன் உங்களை ரீச் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான ஹால் டிக்கெட் எங்க எடுக்கணும்னா அகெயின் நீங்க அந்த எம்ஆர்பி வெப்சைட்டுக்கு தான் போகணும். ஸோ அப்ளை பண்ணும்போது நீங்க அப்ளை பண்ணதுக்கு பிறகு ஹால் டிக்கெட் எப்போ வரும், எக்ஸாம் எப்போ அப்படிங்கறதெல்லாம் பின்னாடி சொல்லுவாங்க. ஸோ நீங்க இப்போதைக்கு அப்ளை பண்றதுக்கு எம்ஆர்பி வெப்சைட் போங்க, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மசிஸ்ட செலக்ட் பண்ணி இதுல போயிட்டு உங்களோட டீடைல்ஸ் கொடுத்து நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ இது அருமையான வாய்ப்பு. வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்தி உங்களுடைய தீவிரமான ப்ரிப்பரேஷன் உங்களுக்கான வெற்றியை தேடித்தரும். வாழ்த்துக்கள்.